பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். விடாமுயற்சி படம், இந்த படம் ரிலீஸுக்காக ஒரு 9 படங்கள் ரிலீஸ் தள்ளி போச்சு அப்படின்றாங்க. இப்போ அந்த படங்கள்லாம் வர காத்துட்ருக்கிறா. அது போக டிராகன் இந்த திரைப்படம் வெளியே வர இருக்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் தனுஷ் இது வர இருக்குது. இந்த 2 படமும் எப்படி இருக்குது? இந்த 9 படங்களுடைய நிலைமை எப்படி சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சின்னு இல்லை, ஒரு பெரிய படம்ங்கிறது அர்த்தம் என்னன்னா, அந்த முன்னணி நடிகர்கள், முன்னணி இயக்குனர்கள், முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களுடைய படங்கள் வெளியாகும் போது மற்ற படங்கள் அதே தேதியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்கள் தயங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹைப் இருக்கும், நிறைய தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம படம் வந்தால் நசுங்கி போயிடும் அப்படிங்கிறதுனால பயப்படுவாங்க. இன்னொரு பக்கம் அதையும் மீறி அதே தேதியில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்தாலும் இன்னைக்கு ரெட் ஜெயின் மாதிரியான நிறுவனங்கள் இந்த விநியோகத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு சாத்தியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, விடாமுயற்சி படத்தை எடுத்துங்களேன். விடாமுயற்சி படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் ரிலீஸ் பண்ணும்போது வேறொரு படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு தியேட்டரே கிடைக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே கிட்டத்தட்ட எல்லா தியேட்டர்களையும், முக்கியமாக அந்த வசூல் சென்டர்னு சொல்லப்படுகிற தியேட்டர்லாம் இவங்க பிடுங்கிடுவாங்க. மற்ற படங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வராத அந்த திரையரங்குகள் தான் கிடைக்கும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால பார்ப்பாங்க, எதுக்கு நம்ம ஒதுங்கிடுவோமே அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் போன வருடம் 2024 தீபாவளிக்கே ரிலீஸ் ஆகிறதாக இருந்து அதுக்கு முன்ன ஒரு தேதி குறித்து, அந்த தேதியில் வராமல் தீபாவளிக்கு வராமல் டிசம்பருக்கு வராமல் கடைசியில் பொங்கல் அப்படின்னு அவங்க ஒரு டேட்டை லாக் பண்ணாங்க. இந்த படம் வருவதால் கிட்டத்தட்ட 6-7 படங்கள் பொங்கலுக்கு வர வேண்டிய படங்கள்லாம் தெரிச்சு ஓடிடுச்சு. அதில் ஒரு படம் தான் விக்ரம் நடித்த வீரதீர சூரன். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இண்டஸ்ட்ரியில் அதுக்கு ஒரு நல்ல டாக் இருக்குது. ஆனால் இந்த படம் வர்றதுனால அவங்க தள்ளி போனாங்க. இன்னும் பல படங்கள் தள்ளி போச்சு. கடைசியில் பார்த்தா பொங்கலுக்கு விடாமுயற்சியே வரலை. இதுலேயே பார்த்தீங்கன்னா பல பேர் கடுப்பாயிட்டாங்க. ஒன்று, நீங்கள் வரலைங்கிறத முன்னாலே சொல்லியிருந்தா நாங்களாவது வந்திருப்போம். ஒரு ஃபெஸ்டிவலையே வீணடிச்சிட்டிங்களேன்னு வயிறு எறிஞ்சாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆனால் பெரிய அளவில் இந்த படம் வெற்றி அடையலை. பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அடடா விடாமுயற்சி வர்ற அன்னைக்கே நம்மளும் வந்திருக்கலாமோ, ஏன்னா இந்த படம் இவ்வளோ மொக்கையாக இருந்தனால ஒரு ஷோ 2 ஷோலையே அந்த ஸ்க்ரீன்லாம் வெக்கேட் ஆகிருக்கும், அதில் ஈஸியாக வந்திருக்கலாமே அப்படின்லாம் வருத்தப்பட்டாங்க. ஆனால் என்ன ஒரு யதார்த்தம், என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த February 6 ரிலீஸ் ஆனதால் இப்போ என்னாச்சு அப்படின்னா, மற்ற படங்கள்லாம் 2 வாரம் கழித்து தான் அவங்க ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குறிப்பிட்ட டிராகனாக இருக்கட்டும், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமாக இருக்கட்டும், இந்த 2 படத்துக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டாக்கு. அந்த 2K கிட்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, விடாமுயற்சி வருது, என்ன இருந்தாலும் படம் சூப்பராக 2 வாரம் ஓடிடும், நம்ம 2 வாரம் கழித்து வரலான்ட்டு 21 போய் லாக் பண்ணாங்க. இதுக்கு பின்னணியில் இருந்தது ரெட் ஜெயின் நிறுவனம். ஸோ அவங்க தான் தனுஷையே கூப்பிட்டு, நீங்கள் விடாமுயற்சியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 2 வாரம் கழித்து வாங்கன்னு சொன்னதுனால அந்த டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, விடாமுயற்சி மொக்கையாகி 3வது நாள் 4வது நாளே தியேட்டரில் ஆடியன்ஸ் கிடையாது, தியேட்டர் காலியாக இருக்குது. இப்போ அடுத்த வாரத்துக்கு எந்த படமும் இல்லாததுனால சும்மா பெயரளவுக்கு விடாமுயற்சி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஆடியன்ஸே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தினால் பல படங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குது. விடாமுயற்சியால் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்புங்கிறது அதிக அளவில் இருந்திருக்கு. இந்த 2 படமும் டிராகனும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ன்றதும் பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்புக்குரிய விஷயமா மக்கள்கிட்ட இருக்குது. இல்லை, அதனுடைய கண்டென்ட் பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்ததுக்கப்போ தான் அந்த படத்தினுடைய கண்டென்ட் தெரியும். அது சமூகத்துக்கு பயனுள்ளதா, இல்லை சமூகத்துக்கு தீங்கி விளைவிக்கிறதா, இந்த இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு போவோமா, இல்லை மோசமான பாதையை கொண்டு போவாங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் வந்த அந்த ப்ரோமோ மெட்டீரியலை வைத்து இந்த 2K கிட்ஸு, இந்த யூத் மத்தியில் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த யூடியூப்பில் அந்த படங்களுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியலுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் வியூஸ் கிடச்சிருக்கு. முக்கியமாக அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் ஒரு பாடல் இருக்குது, ஸ்பேரோன்னு ஒரு சாங்கு. அந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒய்தீஸ் கொலவரி மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோ தனுஷோடைய அக்கா மகன். ஆமாம், தனுஷ் பொறுத்த வரைக்கும் அவருடைய அக்கா மகனை கதாநாயகனா அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த சப்ஜெக்டில் அவரை நடிக்க வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்றாரு, இது ஒரு வழக்கமான காதல் கதை அப்படின்னு ஒரு டேக்லைனையும் போட்டு அந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. பட் படம் பார்த்த சிலருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த யூத் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிரமாதமாக தனுஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் கிட்டத்தட்ட துள்ளுவதோ இளமை படம் எப்படி தனுஷை ஒரு நடிகராக
மக்கள் கிட்ட போய் நிறுத்தியதோ அதே மாதிரி தனுஷுடைய அக்கால் மகனே அந்த இடத்துல போய் நிறுத்தும்னு நினைக்கிறேன். வைத்திஸ் கொலவெறி சாங் மாதிரி இந்த சாங்கும் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகும். கண்டிப்பா மிகப்பெரிய ஹிட். இதுவரைக்கும் பல கோடி பேர் பார்த்திருக்காங்க. ஃபாரின்ல எல்லாம் கூட அதை போட்டு சாலைகள்ல நடனம் ஆடின அதெல்லாம் அப்பயே சமூக வலைதளங்கள்லாம் வந்த காலகட்டம். ஆமா ஆமா, மொழி தெரியாதவர்களையும் ஆட வைத்த பாட வைத்த பாடல் வந்து ஒய் திஸ் கொலவெரி. மொழி தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒய் திஸ் கொலவெரின்னு அதுலேயே பாதி இங்கிலீஷ் இருக்கு. அதனால் அந்த பாடல் உலக அளவில் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு அந்த ஸ்பாரா சாங்கு. அதனால் நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதேமாதிரி டிராகன் படமும் அந்த லவ் டுடேங்கிற வெற்றி படத்தை கொடுத்த பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படம்ங்கிறதுனால இப்போ அந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா இப்படி எதிர்பார்க்கப்படுகிற இந்த படங்களில் இந்த இளைஞர்களுக்கு இவர்கள் என்ன விஷயத்தை சொல்ல போகிறாங்க, எந்த செய்தியை இந்த படம் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. கெத்து தினேஷ், குடும்பஸ்தன் மணிகண்டன், இவங்க ரெண்டு பேரும் படம் கொஞ்சம் சமீப காலில் ஒரு ஏறுமுகத்தில் இருக்கனால சம்பளத்தை உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திரைப்படங்கள்லேயே வாங்கினதை விட 2-3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தகவல் உண்மையா? இல்லை இதில் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தயாரிப்பாளர்களும் குடும்பஸ்தன் தான் அப்படின்ற ஒரு கமெண்ட் அங்கே வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு சம்பளத்தை உயர்த்திட்டாங்களா? இல்லை, ஆக்சுவலி சினிமாவில் இப்போ என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னா, எல்லாருமே வெற்றிக்காக தான் போராடுறாங்க. ஆனால் அந்த வெற்றியை அடைவது தான் இவர்களுடைய மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது. அதில் சிலருக்கு வெற்றி கிடைக்குது, பல பேருக்கு பார்த்திங்கன்னா தோல்வி தான் பரிசாக கிடைக்குது. அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வெற்றி கிடைப்பவர்கள் என்னென்னா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி அந்த வெற்றி கிடைக்கும் போது அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக சம்பளத்தை உயர்த்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், சினிமா என்பதே ஒரு பகட்டு உலகம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பான மனிதனை வந்து நீங்கள் இங்கே வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தோம்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பந்தாவும் பகட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு நடிகர், காமெடி நடிகர், காமெடியில் மிகப்பெரிய அளவில் கோலோச்சிய ஒரு நடிகர், அவர் வாழ்க்கையில் அவருக்கு சொந்தமாக சைக்கிளே கிடையாது. இது சைக்கிள் கூட கிடையாது வாழ்க்கையில் அவருக்கு. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஏற்றி வந்த லாரியில் சென்னைக்கு வந்து அப்படின்னு நடித்து ஒருத்தர் காமெடியன் ஆகி ஒரு பெரிய அளவில் அப்படி வளர ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, டாடா சியரான ஒரு கார் அறிமுகப்படுத்துகிறாங்க. அன்றைக்கு அது வந்து சொகுசு கார். இன்றைக்கி BMW அவுடி மாதிரி அன்னைக்கு வந்து டாடா சியரா வச்சுருக்காரா அப்படின்னு பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணார்னா அந்த காரை போய் வாங்கினார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் அவர் வாங்குறாரு. என்ன டவுன் பேமெண்ட் கட்டினார் வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அதுவே அன்றைக்கு அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம். ஒரு 2 படத்தினுடைய அட்வான்ஸை சேர்த்து தான் இந்த டவுன் பேமெண்ட்டே கொடுக்கணுங்கிற அளவுக்கு இன்றைய சூழலில் அது அதிகம் தான். நான் இப்போ கேட்டேன், ஏன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், இல்லை பிஸ்மி, நான் ஷூட்டிங்கில் போகிறேன்ல, போய் அப்படி கம்பெனி காரில் போய் இறங்கும் போது அப்படி திரும்பி பார்த்துட்டு டபக்குன்னு திரும்பிக்கிறானுங்க, மதிக்கவே மாட்டேன்றாங்க. அதே இது இன்னொரு ஆக்டர் ஒருத்தர் பேரை சொன்னி, அவர் வந்து இந்த காரில் இறங்கும்போது இந்த வேலை பார்த்தவங்க கூட அப்படி போட்டுட்டு அவரையே பார்க்குறான். இப்போ நம்மளையும் வந்து அந்த மாதிரி எல்லோரும் பார்க்கணும்ல அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த காரை வாங்கினார்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பகட்டுக்கு தான் வந்து மதிப்பே இருக்குது. இது எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்னா, நம்ம சம்பளம் ஏறணும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு நடிகனுடைய அந்தஸ்தே அவர்கள் வாங்குகிற சம்பளத்தை வைத்து தான் தீர்மானிக்கப்படுது. அப்போ வெற்றி கிடைக்கும் போது ஒருவன் சம்பளத்தை ஏற்றலைன்னா அவனை பைத்தியக்காரன்னு இந்த திரையுலகமே சொல்லிடும். அதனால எல்லாருமே ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த தினேஷாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. முக்கியமாக அந்த அட்டகத்தி தினேஷ், அவர் நடித்த படம் அட்டகத்தி. அவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்தவங்கலாம் இன்றைக்கி பல கோடி சம்பளம் வாங்குறாங்க. இப்போ தினேஷ் வந்து இன்றைக்கி என்ன சம்பளம் கேட்குறாரு, அது ஒரு நியாயமானதாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி மணிகண்டனும், அவரும் பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் அப்படி இப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் வரிசையாக அப்படி வெற்றிகளை கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அவரும் வந்து ஒரு சம்பளம் கேட்குறாரு. ஆனால் இவர்கள் கேட்குற சம்பளம் எல்லாமே இவர்களுடைய வியாபாரத்துக்கு ஒரு நியாயமான சம்பளமாக தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி ஓடுற குதிரையில் தானே பணம் கட்ட முடியும். கண்டிப்பாக அந்த கான்செப்டில் தான் இருக்கிறாங்க. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் 2 பேரும் விஜய் நடித்திட்டு இருக்க அந்த ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கின் போது அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சி பார்த்ததா சொல்கிறாங்க. இன்னொரு படம் நீங்கள் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க, அதனால் அந்த படத்துக்கான கதை இருக்குது அப்படின்னு போய் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் என்ன தகவல் மறுத்தாருன்றாங்க, இருக்குன்றாங்க. அப்படி ஏதாவது தகவல் இருக்குதா? இல்லை, எனக்கு தெரிந்த அப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா தெரியல. என்ன காரணம், விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி வச்சுருக்காரு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது யார் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார்.
ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஷூட்டிங் டயத்தில் அவர் பார்க்கவே மாட்டார். அதுதான் அவருடைய பழக்கம். சமீபத்தில் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் அவர் விஜயை சந்திக்கணுன்ட்டு அஃபீஷியலாகவே அவர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களிடமும் சொல்லப்பட்ட பதில் இதுதான். ஷூட்டிங் டயத்தில் அவர் யாரையுமே மீட் பண்ண மாட்டார். ஷெட்யூல் பிரேக்கில் வேணால் நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதனால் எனக்கு தெரிந்த அப்படி ஒரு சந்திப்பு நடைபெற்றதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒருவேளை அந்த ஷெட்யூல் பிரேக்கில் வேண்டாம் மீட் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே அவரை பொறுத்தவரை 69, அதாவது ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம்னு அறிவிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ இவர் 70வது படம் பண்ணுவார், அந்த படத்தில் என்னையே ஹீரோயினாக போடுங்க, விக்னேஷ் சிவனுக்கு டைரக்டராக போடுங்க அப்படின்லாம் நிச்சயமாக அந்த டிஸ்கஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் வேணால் கேட்டு இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றிங்க சார். ஓகே சார், மகிழ்ச்சி.